பிரைஸ் தி லார்ட். பெற்றோர் இருவரும் மரித்து விட்டதால் தனது அத்தையால் வளர்க்கப்பட்டவள் பிங்கி. பிங்கி அழகும் சுறுசுறுப்பும் தேவ பக்தியும் நல்லொழுக்கமும் உள்ள பிள்ளை. அவளது அத்தைக்கு பிங்கியின் வயதிலேயே ஒரு மகள் இருந்தாள். அவளுடைய பெயர் ரீட்டா. சரியாக வளர்க்கப்படாத சோம்பேறி பிள்ளையாக காணப்பட்டாள் ரீட்டா. பிங்கியை பாரமாக எண்ணிய அத்தை அவளை ஒழித்து கட்ட எண்ணினாள். ஆனால் பிங்கி தான் பாத்திரங்களை துலக்கி எல்லாரது துணிகளையும் துவைத்து சமையலில் உதவி செய்து வீட்டையும் சுத்தம் செய்வாள். ஒரு நாள் அதிகமாக பனி பெய்து கொண்டிருந்தது. இதுதான் பிங்கியை ஒழித்து கட்ட சரியான சமயம் என்று அத்தை நினைத்தாள். ஆகவே போய் ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் பறித்து கொண்டு வா என்று அனுப்பி வைத்தாள். நைந்து போன குளிராடையுடன் அத்தை கொடுத்த காய்ந்த ரொட்டி துண்டையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு பிங்கி புறப்பட்டாள். குளிரில் நடுங்கினாள். வெகு தூரம் நடந்து ஸ்ட்ராபெர்ரி பழங்களை தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. களைத்து மூச்சு வாங்க ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து ரொட்டியை எடுத்தாள். ரொட்டியை கடிக்க போகும் நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி தன்னை நோக்கி வர கண்டாள். அந்த பாட்டிக்காக பரிதாபப்பட்டாள் பிங்கி. பாட்டி கையை நீட்டி கெஞ்சினாள். பிங்கி, உட்காருங்க பாட்டியம்மா, இருவரும் சாப்பிடலாம் என்றாள். பாட்டி உட்கார்ந்ததும் பிங்கி பாதி ரொட்டியை கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டாள். பின்பு இருவரும் தண்ணீர் குடித்தனர். பிங்கி அழுது கொண்டே தான் பழங்கள் இல்லாமல் வீட்டிற்கு சென்றால் அத்தை அடிப்பார்கள் என்றாள். அந்த பெண்மணி அவளை ஆறுதல் படுத்தி ஒரு சிறு கூடை நிறைய ஸ்ட்ராபெர்ரி பழங்களை கொடுத்தாள். பிங்கிக்கு ஒரே சந்தோஷம். நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். அந்த பெண்மணி பிங்கியை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தாள். பிங்கி வீட்டிற்கு வந்து கூடையை அத்தையிடம் கொடுத்தாள். பனிக்கட்டிக்குள் எப்படி இவ்வளவு அழகான பழங்கள் என ஆச்சரியப்பட்ட அத்தை பிங்கியிடம் விவரம் கேட்டாள். ஒரு பாட்டியம்மா கொடுத்தார்கள் என்றாள் பிங்கி. அவள் பேசிய போது விலையுயர்ந்த அழகிய முத்துக்கள் அவளது வாயிலிருந்து உதிர்ந்தன. தாயும் மகளும் அவற்றை பொறுக்கினர். பிங்கி விவரமாக சொல்ல சொல்ல இன்னும் முத்துக்கள் உதிர்ந்தன. தனது மகள் ரீட்டாவிற்கும் அப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்பிய அத்தை அவளுக்கு கம்பளி சட்டை உடுத்தி கையில் பிரியாணி பார்சலும் குலோப் ஜாமுனும் கட்டி கொடுத்து ஸ்ட்ராபெர்ரி பழங்களை தேட அனுப்பினாள். பிங்கி வர்ணித்த மரத்திற்கு நேராக சென்று உட்கார்ந்து சாப்பிட துவங்கினாள் ரீட்டா. அந்த ஏழை பாட்டி தோன்றி பிச்சை கேட்டார்கள். ரீட்டா தனது உணவையும் குளிரில் ஆடிக்கொண்டிருந்த ஏழை பாட்டியையும் மாறி மாறி பார்த்தாள். என்னை ஆசீர்வதித்து விட்டு போ என்றாள். அந்த பாட்டி ரீட்டாவின் தலையில் கையை வைத்துவிட்டு போய்விட்டாள். ரீட்டா வீட்டிற்கு உற்சாகமாய் ஓடி வந்து அம்மா என்று கூப்பிட்டாள். அவளது வாயிலிருந்து ஒரு தவளை வெளியே குதித்தது. அவள் பேச பேச மேலும் தவளைகள் வெளிவந்தன. ஆங்காரமடைந்த அத்தை ஒரு மூட்டை அழுக்கு துணியை பிங்கியிடம் கொடுத்து ஆற்றில் துவைத்து வர சொன்னார்கள். ஆறு உறைந்து போயிருந்தபடியால் பிங்கி பாடல்கள் பாட துவங்கினாள். அவளுடைய வாயிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்து கொண்டே இருந்தன. அவ்வழியே குதிரை சவாரி செய்து வந்த இளவரசன் ஒருவன் பிங்கியின் அழகையும் பாடலையும் கண்டு அதிசயித்து நின்றான். பிங்கியை குதிரையில் ஏற்றி தன்னுடைய அரச மாளிகைக்கு கொண்டு போய் மணம் முடித்தான். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாமும் யாவரிடமும் இரக்கமும் பட்சமும் காட்ட வேண்டும். அப்படி நாம் இரக்கமும் பட்சமும் காட்டும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.